சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழைக்காயில் கட்லட்டும் ஒரு சின்ன சோஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சமையல் அடுப்படி வாழைக்காய் இது சிவானி மரத்தில் கோப்பாக்கி போனவ மரத்தில் வெட்டி கொண்டு வந்திருக்கிறா. அதோட தக்காளி பழம் கொண்டு வந்து தனக்கு கட்லட்டும் சோஸும் செய்தரைச்சே சொல்லியிருக்கிறா. வாங்கோ இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். வாழைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, மிளகு, சோளம்மா, இது கோதம்பம்மா, இது ரசத்தூள், உப்பு, மிளகுத்தூள் தேவை, இடிப்பம், சோஸுக்கு தக்காளி பழம், இஞ்சி ஒரு துண்டு, உள்ளி, பூ, பீட்ரூட். இதுதான் நிறத்துக்கு நாங்கள் போடுறது. பீட்ரூட் செய்யலாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது நாங்கள் சீவுவோம். சீவுறது நாங்கள் இந்த மேல் தோலை மட்டும்தான் சீவி எடுப்போம். அப்படியான காட்டுறோம் உங்களுக்கு. இப்படி இதில் தான் சீவுவோம். பிள்ளைகளுக்கு தானே செய்கிறாங்க, நாச்சத்து நிறைய இருக்குது அதில். அப்போ வீணாதுகளை போக்காட்டாமல் நாங்கள் மேல் தோலை மட்டும் சீவி எடுத்து செய்வோம். எல்லாம் சீவி எடுத்துட்டோம். பாருங்க, இதையும் வெட்ட போகிறேன். இதை இப்படி வெட்டி இப்போ இந்த சின்ன சின்ன வெட்டின வேண்டாம். அவியிற சுவம் முதல் ஒருக்கா ஆவியில் அவிச்சு உங்களை செய்து காட்டினேன். இந்த முறை இதில் செய்து காட்ட போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்துட்டோம். வாங்க இதை அவிய போடுவோம். இதுண்ட மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே விடுவேன். தனியாக கணக்க விடக்கூடாது. கலாலண்டு பாருங்கோ, மட்டத்துக்கு நிற்குது. ஒரு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு இது களவானதில் ஒரு கொஞ்சம் போடுறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். மூடி விடுவோம். இப்போ தக்காளி பழத்தை எடுத்துட்டு மேலாண்டில் கொஞ்சத்தை வெட்டி எடுப்போம். வெட்டிட்டு இது நல்ல கரைஞ்ச வளமாக இருந்தால் தான் கூட நல்லா. இது வெட்டி போடுறதுல நாங்கள் இதுக்குள்ள இந்த பீட்ரூட் துண்டையும் போடுவோம். இப்போ பாருங்கோ, 3 கிராம்பு, இது கருவா கொஞ்சம் போடுவோம். இதில் ஒரு 3 கல் உள்ளியும் இந்த இஞ்சியையும் போடுவோம். 2 மிளகு போடுவோம். இதுக்குள்ள சொட்டு தண்ணியும் விட வேணாம். இதை இப்படியோட அவிய விட அதை இறக்கிட்டு இதை வைப்போம். இதை வச்சதுக்கு துறக்க இல்லைன்னா அவிஞ்சிருக்கோம். அந்த தண்ணி மட்டும் இருக்குது. நாங்கள் இதை வடிக்கிறதோ ஒன்றும் தேவையில்லை. நல்லா அமர்த்தி போட்டு இன்னும் 2 நிமிஷம் புழுங்க. நல்லா குறைச்சி அடியில் கொண்டே விடுங்கோ. அடியில் சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எரிஞ்சுப்போம். இப்படியே இறக்கி வைக்க அந்த தண்ணியும் இழுத்தணும். அடியில் வேணுங்க இழுத்தணும். இதை இப்படியே மூடிட்டு பச்சை மிளகா 2 நிமிஷத்தில் நல்லா புளிஞ்சிடும். ஒரு சொட்டு தண்ணியும் விட வேணாம். நல்ல அதே மெல்லிய நெருப்பில் இப்படியே விடுவோம். விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போ திறப்போம். வந்து கொஞ்சம் மெல்லிய சூரிய கேட்குறோம். நாங்கள் மசிச்சோம்னா நல்ல வடிவாக மசி கட்டுறோம். கீரி அதை கடையிற மாதிரி கடையலாம். கொஞ்சம் ஆற கையால் கொஞ்சம் பெரிய கொண்டு வரலாம். அமர்த்தி விடலாம். வாங்க இதை திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்லா வெஞ்சு கூழாக வந்துட்டு நாங்கள் இதை எடுத்து ஆற விடுவோம். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ வலித்து எடுத்து ஆற விடுவோம். இதை அரைக்கணும். நாங்கள்
தண்ணியோடு எல்லாத்தோடையும் இப்போ நாங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். கரண்டியால் கீரை கடைகிற மாதிரி கடை வட்டுட்டு அந்த பச்சை தோலோடு போட்டோம். இப்போ பார்த்தீங்களா, பச்சை தோல் எதுவும் தெரியல. வீணாக அதை நாங்கள் வெட்டி எறிகிறது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள எவ்வளவு மிளகுத்தூள் பாருங்க, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு விருப்பமான அளவு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உப்பு முதல்ல உப்பு போட்டுனாங்க. இனி நல்ல வடிவாக இருக்கா பிசைஞ்சு விடுவோம். இதே நிறைய நீங்கள் ருசி பாருங்க. காணுமா, உப்பு காணுமா, கட்டிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா சுண்டில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இனி இதை இப்படியே வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெயை விடுறேன். நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டு கடுகு போடுவோம். கடுகு போட்டுனா இந்த வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாய் கொடுப்பேன். இந்த உள்ளியையும் இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாய்த்தூளையும் போட்டு இதை நாங்கள் அதுக்குள்ள போடையில நல்ல ஒரு வாசம் வரும். உள்ளியும் மிளகாய்த்தூளும் வைப்போம். இஞ்சி தான் போடுங்க கொஞ்சம். அதோடு நாங்கள் இடித்த உள்ளியும் மிளகாயும் போடுங்க. இது போட்டோன்னே நல்ல வாசம் தரும் உங்களுக்கு. அதை நாங்கள் இந்த மசித்த வாழைக்காயை போட்டு நல்லா இருக்கா கிளறி எடுத்தோம். இப்போ நாங்கள் உப்பு கொஞ்சம் தானே போட்டாங்க, எடுத்தால் உப்பு போட போகிறோம். உப்பு போடுவேன். இஞ்சாவையும் போட்டுட்டு முழுக்க போட்டு கிளறுவோம். கறிக்கிறோங்க நல்லா எடுத்துட்டு அரை விடணும். இந்த தக்காளி பழத்தை அரைச்சி கொண்டு வருவோம். எல்லாத்தையுமே போட்டு அரைக்கிறோம். வடிக்கிறதானே அடி சுற்றி கொண்டு வரோம். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இனி அதை வடித்து விடுவோம். இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் அவிச்ச நாங்கள் எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இந்த சக்கைங்களுக்கு தேவையில்லை. இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு, அரைக்கரண்டி தூள் போடுங்க, 2 கரண்டி சீனி போடுங்க. இப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். வாங்க அப்படியே வச்சு கொஞ்சம் இறக்குவோம். பாருங்க நிறத்தை பாருங்க. பீட்ரூட் போட்டபடியா போட்டாருங்க. நீ கொதிச்சு வேறு நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் சோசலில் விட்டு பார்க்க தேவையில்லை. இது இன்றைக்கு நாளைக்கு முடிச்சிடுவோம். நம்ம பிள்ளையார் இந்த வாழைக்காருக்கு மட்டும் செய்ய வந்துடும். பாருங்க நல்ல திக்காக இருக்குது. இனி இறக்கி வைக்க இன்னும் நல்லா கத்திக்காக வந்துடும். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு எண்ணெய் தாச்சி வைப்போம். நல்லா கத்திக்காக வந்துடுது, பார்க்கவே தெரியும். எண்ணெய் தாச்சியாக விட்டுட்டு நாங்கள் அங்கே போய் கட்லட்டை ஊற்றுறோம். எண்ணெய் தாச்சி கொதிச்சிட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். போட்டு தண்டுவோம். இதெல்லாம் இப்போ உருட்டி அரிவாசியில் எடுத்து உருட்டி வச்சுட்டேன். இது கோதுமைமா, மைதா, இது சோளம்மா, இது ரஸ்ஸு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள சோள மாவில் இத்தனை கரண்டி போடுறோமோ அத்தனை கரண்டி மைதா மாவில் போடுவோம். பாருங்க
நல்லா பண்ணுவோம். இது நல்லா கலப்பட்டு தானே இதுக்குள்ள இருந்து 2 கரண்டி குழம்பு எடுத்து வைப்போம். இதை உப்பு, இது கொஞ்சம் தூள் நல்லா கலந்துட்டு இதை கரைப்போம். அழகாக தண்ணி ஆக்கிறாதுங்க. நீங்கள் விடைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்காதீங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் கெதியாக விடுவோம், ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைங்க. இது தனிமா பாருங்க. இதுக்குள்ள நாங்கள் இப்போ இதை எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு ஈரத்தன்மை இருந்தாலும் அதை எடுபட்டுரும். இப்படியே எல்லாத்தையும் பிரட்டி எடுத்து வைப்போம். எடுத்ததை நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு இந்த ரசத்தூளுக்குள்ளே போடுவோம். கையை தண்ணிக்குள்ளே நல்லா நினைச்சிங்கட்டா ரஸ்க ஒட்டி போடும். நீங்கள் இதில் என்ன விருப்பமோ அந்த வடிவத்தை எடுங்கோ. மாக்கில் துவைச்சதை கதைச்ச மாக்கில் பிரட்டி ரசத்தூளுக்குள்ள பிரட்டுங்கோ. ஆக தண்ணியாக தண்ணிங்கட்டா ரஸ் பழுதாக போயிடும். அப்படி உங்களுக்கு இருக்கிற இந்த தோலாக வந்துச்சுன்னா அவருக்கு அரிச்சு எடுங்கோ. எண்ணெய் ஒழிச்சிட்டு போடுவோம். இது நல்ல ருசியாக இருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக வரையும் எடுங்கோம். வாங்க நல்ல பொன்னிறமாயும் வடிகாண்றதுக்கும் வந்திருக்குது. பொன்னிறம் ரசம் கட்லட் எண்ணெய் இழுக்காது பெருசாக. இதை நீங்கள் சுட்டு போட்டு இந்த இப்படி குழச்சி வச்சது இருந்துச்சுண்டா மிச்சம் இருந்துச்சுண்டா இப்படியே டீப் இதுக்குள்ளே வச்சு விட்டீங்கன்னா அது இருக்கும். வெந்து வீப்பமான நேரம் எடுத்து கண்ணீரம் படியில் வைக்கப்படாது. எடுத்த உடனே பொறிக்கணும். நீங்கள் கண்ணீரம் வச்சிங்கன்னா நீர் விட்டுப்போம். 3 வாழைக்காயில் இவ்வளோ வந்திருக்காண்டு. இது சோஸ். இது இந்த சிவானி கிளாஸுக்கு போயிட்டா வந்தோன்னு ஓடி வேறு பாஞ்சு விழுந்து இப்படி செய்து வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு இப்போ எல்லாத்துக்குமே அது தானே கேட்கணும். சோஸ் தானே கேட்கணும். தோசை சுட்டாலும் சோஸ் கேட்கணும். இட்டடியை வச்சாலும் சோஸ் கேட்கணும். சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையலில் உணவு